சட்டப்பேரவை நுழைவு வாயிலில் திமுக உறுப்பினர்கள் யார் அந்த சார், இவர்தான் அந்த சார் என கையில் பதாகையை பிடித்தபடி கோஷம் எழுப்பினர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். திமுகவினர் எழுப்பி வரும் கோஷத்திற்கு அதிமுக தரப்பிலிருந்து ஏதேனும் ரியாக்ஷன் வந்ததா? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டமும் பரபரப்புக்கு சிறிதும் பஞ்சம் இல்லாமல் தொடங்கியிருக்கிறது. காரணம், ஆளுங்கட்சியான திமுக எம்எல்ஏக்கள் இவன் தான் அந்த சார் என்ற பதாகையுடன் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டம் என்பதும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் தொலைபேசியில் ஒருவரிடம் பேசியதை மையமாக வைத்து யார் அந்த சார் என்ற போராட்டத்தை அதிமுக கையில் எடுத்திருந்தது. குறிப்பாக சட்டப்பேரவைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து பதாகைகளோடு வந்திருந்தனர். இந்த சூழல்ல சமீபத்தில் சென்னை அண்ணா நகரில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த சிறுமி வழக்கிலையும் அதிமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார். எனவே இந்த விஷயத்தை கையில் எடுத்த ஆளுங்கட்சியான திமுக இவன் தான் அந்த சார் என்று அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்தது. இன்றைய சூழல்ல தான் இன்றைய சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக கையில் எடுத்த யார் அந்த சார் என்ற விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இவன் தான் அந்த சார் என்ற பதாகையோடு திமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் போஸ்டர் பதாகை ஏந்தி சட்டப்பேரவை கூட்டத்திற்கு வந்திருப்பதும் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.